Hi friends, வணக்கம் Iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இனிப்பு பலகாரம், எல்லோருக்கும் தெரியும். இது ரொம்ப ஃபேமஸானது. இது நம்முடைய பாரம்பரிய உணவும் கூட. இது கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைலில் நம்ம எடுத்து கூட நம்ம சமைக்கலாம். இப்போது நான் அந்த பிரெட்டை வச்சு நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலாப் ஜாமுனை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 பிரெட், அப்புறம் ஒரு அரை கப் பால், திக்கான பால், அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவு சீனி ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் சீனி நான் போடுவேன். நார்மலி எல்லோரும் குலாப் ஜாமுனை கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்மளே செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த பிரெட்டு இந்த ஓரம்லாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு துண்டுகள் போட்டுட்டு உங்கள்கிட்ட காய்ச்சா வாங்க. வெட்டின பிரெட் துண்டுகளை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பிளெண்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட பிளெண்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இனி அடுத்தது பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நம்ம விட்டு, அதாவது இந்த பிரெட்டோட நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் விட்றேன். நல்லா மசிச்சு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசிச்சின்னு சொல்கிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லைங்களா, நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை நிதானமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்துட்டாலும் உருண்டை வராது, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலான்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சரியாக 5 டேபிள் ஸ்பூன் பால் வந்துச்சு. அதில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல், இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு. எந்த கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராக் இருந்துச்சுன்னா பொரிக்கும் பொழுது வெடிச்சிடும், அதுக்காக தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு உண்டான சுகர் சிரப் செய்யலாம். 1 கப் சீனி, அதே கப்பில் 1 கப் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர். அடுத்ததாக 3 ஏலக்காய். இந்த சீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக முத்தணுன்ற அவசியம் இல்லை, ஒரு கம்பி பதம் போதும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அனல் அதிகமாகவும் இல்லாமல் குறைச்சும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலுக்கு நல்லா தீஞ்சிடும், அதுக்காக தான். இதை மெதுவாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது பொரிஞ்சு 4 பக்கமும் ஒரே கலர் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஓவராக தீஞ்சி ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். அதனால் என்ன சவுண்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் சீனி பாகு கொதிக்குது, ஒரு பக்கம் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். இது நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்துகிட்டு இதே போல் மற்றதையும் பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காய்ச்சி நம்ம இப்போ இந்த சீனி பதத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். ஓகேங்களா, ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இந்த சீனி பாகில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காகனா, இந்த சீனி கல் ஆகாது ஆறின பிறகு, அதுக்காக. இப்போ நான் பொரிச்சு வச்ச பிரெட் ஜாமுனை இதெல்லாம் சேர்த்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இந்த சுகர் சிரப்பில் இதை ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காய்ச்சுவேன். இது இப்படியே நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த சீனி பாகோடு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீனி பாகு தான் ரொம்ப கரெக்டாக நீங்கள் செய்யணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீனி பாகு ஒரு நூல், அதாவது ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை.
லைட்டாக தொட்டு பார்த்துட்டு ஒரு பிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா ஓகே, அதுவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக அழகாக வந்திருக்கு. நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக குலோப் ஜாமுன் எல்லோரும் கடையில் வாங்கி தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். பிரெட்டில் செஞ்சது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எதையுமே நம்ம சொந்தமாக சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொந்தமாக செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.